அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடியன் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பற்சோதி. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளலு பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உடை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று தை மாதம் 12ஆம் நாள் திங்கக்கிழமை, சோமவாரம்னு சொல்கிறது. இந்த கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த கிழமை சொல்கிறது. அஷ்டமி திதி இரவு 7:14 பின்னாடி நவமி, அசுபதி நட்சத்திரம் 10 மணி 54 பின்னாடி பரணி நட்சத்திரம், சித்த யோகம் இன்று ஃபுல்லா. ராவுகாலம் 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகன் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தாய். அன்பான நேயர்களே, இன்று அஷ்டமி. இந்த அஷ்டமியில் நம்ம ஒன்றும் பொதுவாக செய்யக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு விதி. அஷ்டமியில் எந்த காரியமும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது பொதுவாக. செஞ்சுக்கிட்ட காரியத்தை அப்படியே பண்ணலாம், புதுசாக எதையும் செய்யக்கூடாதுங்கிறது பொதுவான கருத்து. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 பேர் ஒன்றா இருக்காங்க. சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க. சந்திரன் இன்னைக்கு மேஷத்துக்கு வந்துட்டார். குரு மிதுனத்தில் இருக்காரு. கேது சிம்மத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய நிலமா. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு 2-3 கிரகம் பலமாக இருக்கிறது. சூரியன் ராகு 11, ராகு சனி 11, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் எல்லாம் 10. இந்த 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் பாவக்கிரகங்கள் இருக்கிறது. அப்போ தொழிற்சானம் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பேர். குரு 3ல் இருக்கார். 3ல் இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இருப்பதை விட குருவுக்கு பார்வை மிகச்சிறப்பு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியம் எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கும் நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு 2ல் இருக்காரு, சனி ராகு 10ல் இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல நாள், அமோகமாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், நிறைவாக இருக்கும் அப்படின்றது. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள். 9ல் சனி ராகு இருக்கு, 9ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. எல்லாமே தடைப்படும், இடமாற்றம் இருக்கும், பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றத்தில் எத்தனையோருக்கு வீடு மாறலாம், ஊர் மாறலாம், வேலை மாறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். ஆனால் கவனமாக செயல்படுங்க. கடகராசி என்பதில் உங்களுக்கு விரயமான நாள். முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. நல்ல விரயம்னா என்ன? வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், வீட்டில் குழந்தைகள் இருந்தால் திருமணம் பண்ணு, இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பான சிம்மராசி என்பது உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்கார். 6ல் பாவக்கிரகங்களுக்கு நல்லது. சனி ராகு 7ல் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியினுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தில் இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த மேலதிகாரிகளாக ரொம்ப இந்த காலம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளணும். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக, இல்லைன்னா வாடிக்கையில் மாறி போயிடும். அன்பான நேயர்களை ரொம்ப கவனம் தேவை.
அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். 9ஆம் இடத்துல குரு இருக்கார், அது ஒரு பெரிய அமைப்பு உங்களுக்கு. இந்த வையாசி குரு பேச்சு வரையும் நல்லது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள் 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு காரியத்தை தடைப்படுத்துவார், தடங்கலாக்குவார், எதையுமே நடக்க விட மாட்டார். அதனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். சனி 3ல் இருக்குது, ஆனால் அவர் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு வந்து இப்போ குரு 7ல் இருக்கார், திருமணமாகும், குழந்தை ஏற்படும், இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது, அது முடிய போகுது. அன்பான மகர ராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 6ல் இருக்குது, ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது, இருந்தாலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இருப்பினும் ஒரு 2.5 வருஷம் சனியுடைய தாக்கம் இருக்கிறது, ஆனால் குரு 5ல் இருக்கார், நல்லது. மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது, இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 7.5 சனி இருக்கிறது. அவங்கவுங்க வயதத்தை கூடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும், அதெல்லாம் பார்த்து நடந்துங்க. குரு 4ல் இருக்கார். இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு கிரகங்களுடைய ஆளுமை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 9 கிரகங்கள் இல்லைன்னா நம்மளது இயக்கமே இல்லை, உலகமே இல்லை. அந்த 9 கோள்களும் நம்ம இந்த உலகத்தையே இயக்கி கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு இப்போ காற்றுக்கு அதிபதி புதன், அந்த புதன் இல்லைன்னா வாயுமண்டலம் இல்லை, காற்று கிரகம் இல்லை, அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இப்போ மிதுன லக்னம், கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாயு தொந்தரவு அதிகமாக இருக்கும்னு ஒரு கருத்து இருக்குது. காற்றுனால அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும், முழங்கால் வலி, இதெல்லாம் கரெக்டு, உண்மை. ஏன்னா அந்த புதன் வந்து வாயுவுக்கு அதிபதி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. செவ்வாயினுடைய வீடான மேஷ லக்னம் வந்தால் அதிகமான உஷ்ணத்தில் இருக்கும். செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம், விருச்சிகமும் நெருப்பு கிரகம், அதனால் செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை, நம்ம இன்று லக்கணத்தை பற்றி பேசணும்னு சொன்னோம். ஒவ்வொரு லக்கணத்தினுடைய தன்மை இன்று நம்ம இந்த மேஷ லக்கணத்தை பற்றி நான் பார்ப்போம். இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த மேஷ லக்கணம் என்பதுனா ஆட்டுத்தலையை சின்னமாக கொண்ட லக்கணம். ஆடு வந்து பயப்படாது, செம்பரி கிடா வந்து பயப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க பயப்பட மாட்டாங்க, முன்கோபம், முரட்டுத்தனம் இருக்கும், மூர்க்கத்தனம் இருக்கும். அதனால் அது வந்து செவ்வாயினுடைய வீடு என்பதால் உடம்பு எப்போதுமே உஷ்ணமாகவே இருக்கும் அப்படின்னு அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளணும், அதிகமான சூடு இல்லாமல் நடந்து கொள்ளணும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நலம், யோசிக்காமல் செய்யப்படாது, இதெல்லாம் இவங்களுடைய குணம். அதனால் இந்த உஷ்ணம் அதிகமாக அவங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் உடம்பை வந்து அதிகம் உஷ்ணம் இல்லாமல் சூடை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் இந்த மேஷ லக்கணத்தினுடைய. எதையும் யோசிக்காமல் செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா சிக்கலை மாட்டிடுவாங்க. ஒருத்தருக்கு தவணை யோசனை பண்ணி கலந்துக்கிட்டு செய்யுங்க. ஆனால் அவங்கள்ட்ட அந்த இவன் என்ன கேட்குறது, நம்ம நோக்கத்தையே செய்யுமே, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இது மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய பலன். அடுத்து ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பிற்கால சுகமுடையவர். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு பின்னாடி சௌரியமாக இருப்பாங்க. அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற வீடு இது. அதனால் சுக்கிரன் வந்து நீர் கிரகம், நீர் சம்பந்தமாக உடம்புல ஏதாவது தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் பலமாக இருந்தான்னா சுகமான வாழ்வு உண்டு, அந்த சுக்கிரன் பலமாக இல்லைன்னா சுகமான வாழ்வை விட்டு. அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. களத்திர தோஷம், மனைவிக்கு தோஷம் உண்டு. சீக்கிரமாக இளம் வயதில் திருமணம் பண்ணக்கூடாது, பரிகாரமெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் 20-22 வயசில் பண்ணணும், ஆணாக இருந்தால் 27 அப்படி அந்த காலத்துலாம் பண்ணணும். அதுக்குள்ளே திருமணம் பண்ணால் தார 2க்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிலாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க தந்தை மகனுக்கும் ஆகாது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை மகன் பகை அப்படிங்கிறனால அதுவும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது அனுபவத்தில் பார்க்குற போது அது உண்மையாக இருக்கிறது. மகன் வந்து தந்தை மேலே பாசமாக இருப்பான், தந்தை வந்து மகன் மேலே பாசமாக இருக்க மாட்டான். ஏன்னா அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் கும்பராசி, கும்பராசி அதிபதிக்கு சனி பகவான், தந்தை காரகன் சூரியன், சூரியனும் சனியும் பகை. தந்தை மகன் தான், ஆனால் அவங்க 2 பேரும் பகை. இப்படி தான் ஒப்பிடுறாங்க. அது வந்து கரெக்டாக இருக்குது.
அதை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ரிஷபலக்ன ஜாதகத்தை பார்க்குற போது தந்தையினுடைய ஸ்தானம் வந்து அவருக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நாம் வந்து லக்கணங்கள் தான், ஜாதகம் தான் முக்கியம். ஜாதகம் வந்து கரெக்டாக இருக்கணும், தப்பாக இருந்துடக்கூடாது. தப்பாக எழுதிட்டாங்கன்னா போச்சு, அவுட்டு, எல்லாமே அவுட் ஆகிடும். அதனால் அன்பான நேயர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்களை நல்லா ஆய்வு செய்து அதுக்கு தக்கபடி நாம் நடந்து கொள்வது. ஜோதிடம் என்பது பார்ப்பது எதனாலனா ஜோதிடத்தை பார்த்தா நமக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கபடி நம்ம செய்யணும். அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோயில் விடாமல் பரிகாரத்துக்கு போகிறாங்க. எந்த கோயிலுக்கு போய் உள்ளூரில் இருக்கிற கோயிலை அப்படியே அடைச்சி போட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமையான உள்ளூரில் இப்போ கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு காட்டில் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அதனுடைய உள்ளூரில் இருக்கிற சாமியை பட்டியும் போட்டு வெளியில் போய் நம்ம சாமி கும்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்ளூரில் இருக்கிற சாமியை தான் முதல்ல நம்ம திருப்தி பண்ணணும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அதனால நால்வர்கள்லாம் சைவ சமய குறவர்கள்லாம் இறை வழிபாடை பற்றி நமக்கு நிறைய பதியங்கள்லாம் பாடியிருக்காங்க. அடுத்து நாளைக்கு வந்து மிதுன லக்னம் கடக லக்னத்தை பற்றி பேசுவோம். அன்பான நேயர்களை நல்ல பலன் அடையணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக வளரணும், நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தியையும் துர்கா பரமேஸ்வரியும் அன்னை மாதா ஸ்ரீ முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.